நீங்க ஓகேனா பேசிடலாம். இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடைசியா பேசுறேன். இப்போ வந்து மார்கன் இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. 25th டே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு தியேட்டர்ல. முதல்ல தேங்க்யூ. சக்தி திருமணோட ப்ரமோஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்க கையால ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமா ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கோம். யாரும் மேலே வர போறீங்க சார்? கொஞ்சம் யார் வரீங்களா சார்? கையல் சார், கையல் சார், நீ வாங்க சார். தம்பி இம்தியாஸ், இம்தியாஸ் கன்னுங்க இருக்கு, கன்னுங்கப்பா. இந்த புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போறீங்க சார் நீங்க? ஆக்சுவலா அதான் சார், ஜென்ரல் ஒரிஜினல் தான். சுட போறீங்க நீங்க? ஓகே சார். இல்ல சார், தம்பி ரெடியா வச்சிருங்கப்பா. ப்ரோக்ராம் டைம்ல சின்ன கரு இருந்தா கூட பரவாயில்ல. பிஸ்டல் இருக்கா? புகை வருமாப்பா? இதுல இருந்து ஃப்ரண்ட்ல ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. புகை வருமா? என்னப்பா இவங்க மேல படுமா? நேராதான் ஆடியன்ஸ் வைக்க சொல்லு. மேல தம்பி என்னப்பா டேஞ்சர்ப்பா? அது சாதாரண கன் இல்லையா? பிஸ்டல் தாங்க போதும். ஃபயர் வந்தாலும் வரும், கொஞ்சம் கவனமா இருங்க. ஒன்று பயப்படாதுங்க சார். பார்த்து சுடுங்க சார். ஃபயர் ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. இது ஃபயர் வரும்னு சொல்றாங்களே சார், கொஞ்சம் மேல தூக்கி சுடுங்க. இது எதுக்குன்னா, இந்த சக்தி திருமணம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போறோம் இல்லையா, உங்க கையால ஆரம்பிக்கிறதுக்காக தான். ஒலிம்பிக்ல வந்து தீப்பந்தம் கொளுத்துற மாதிரி நாங்க வந்து சுட்டுறோம் உங்களை. தம்பி கொடுங்கப்பா. சார் நீங்க யாரை பார்த்து சுட ஆசைப்படுறீங்க சார்? நீங்க மைக் கொடுங்கப்பா. ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, மைக் கொடுக்கணும்ல சாருக்கு. நீங்க சார் நீங்க யாரை சுட ஆசைப்படுறீங்க சார்? என்ன கூட சுடலாம், தப்பு கிடையாது. இல்ல அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது தெரியலையே சார், ஒரு நிமிஷம். ஏன்னா நமக்கு ஷூட்டிங்ல வந்து டம்மி தருவாங்க. நம்ம அதை ஒரிஜினல் நினைச்சு பண்ணி நம்ம மேடையில ஏறி அது பெரிய விவகாரம் ஆயிடக்கூடாது. இது ஒரிஜினல் கிடையாது, டம்மி தான். ஆனா தீல வரும்னு சொல்றாங்க, எனக்கே தெரியல. பாப்போம் சார். இல்ல அதுல இருந்து பூ தம்பி பூக்கள் தானே வரும். இல்ல பூலாம் வராது சார், மேலே ஃபயர் தான் வரும். ஃபைவ் ஃபீட்டா? இல்ல அவங்களை ஆடியன்ஸ் நோக்கி சொல்லணும் சார். நீங்க வந்து ஆடியன்ஸை ஷூட் பண்றீங்க சார், அன்பா ஷூட் பண்ணணும் சார். சார் ஆடியன்ஸை நோக்கி அன்பா ஷூட் பண்றீங்க. ஆக்சுவலா உண்மையான கன் தான், தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனம் பாருங்க சார், ஓகேவா? இது வந்து இது சக்தி திருமண் ப்ரொமோஷன் வந்து நீங்க ஆரம்பிச்சு வைக்கிறீங்க சார். இது மைய கருத்து அதான். சக்தி திருமண் ப்ரொமோஷன் வந்து நீங்க பத்திரிகைக்காரங்களாம் சேர்ந்து உங்க ரெப்ரஸன்டேட்டிவ் சார் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. சார் நீங்களும் கைப்பிடிச்சுங்க சார். ஆளு சார் அவரை சொல்றீங்களா? வேணா பேசாம. யாரு பேசினாரு? சரிங்க சார், அவரை நோக்கி சொல்லலாம், இல்ல கேமரா பார்த்து சொல்லலாம் சார். நீங்க ஸோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் சார். ஆக்ஷன் தான் பிரபு தான் சொல்லணும். பிரபு ரெண்டு வார்த்தை வாங்க. ஆக்ஷன் சொல்றாரு டைரக்டர், ஆக்ஷன் சொல்றாரு. மேல வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க பிரபு, மேல வாங்க. ஆக்ஷன் சார். இல்ல 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 நல்ல வார்த்தை சொல்ல சொன்னீங்க. சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய 25வது படம் பெரிய வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள் சார். எல்லா நிகழ்ச்சிகளையும் பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா, நாங்க வந்து யார் வந்தாலுமே சுட்டுதான் வரவேற்பு வரோம். யார் வந்தாலும் சார் நாங்க வச்சிடலாம், ஆடியன்ஸ் வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்ல வரும் சார், ஆனா பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு லைட்டா இருக்கலாம் சார், நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க.
சார் கொஞ்சம் காதை பொத்திக்கங்க சார், ஒரு காதுல. உங்களுக்கு உங்களுக்கு பெருசா ஒன்னாவது, மேபி ஹீரோயின் சைடுல அஃபெக்ட் ஆகலாம், பாப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து. சரி சார், சரி சார், சரி. ஒரு இந்த கண்ணை மூடிக்குங்க, நானும் பொத்திக்கிட்டுமா சார்? சுடுங்க சார், கேமராவை நோக்கி. ரெடி, கண்ணை முடிக்குங்க சார், கண்ணை முடிக்குங்க. ரெடி ரெடி, கண்ணை முடிக்குங்க. கண்ணு புல்லட் இங்க வந்திருக்கு சார். இப்ப படம் ஹிட்னு நினைக்கிறேன். பிரபு சார் சொல்றாங்க புல்லட் இங்க வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தெரியல சார் எனக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். பண்ணுவோம். ஆனா பர்த்டே பேபி இன்னைக்கு வந்து நமக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. மீண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் விஜய் ஆண்டனி சார் ஃபார் கிரியேட்டிங் தட் மொமெண்ட் ஃபார் அஸ். ஸோ டீசர் அண்ட் சாங்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம் அண்ட் இங்க காஸ்ட் அண்ட் க்ரூ ஒட்டுமொத்தமாக அமைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ அவங்களை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. இன்னைக்கு இந்த படத்துக்காக எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர்னு பல பரிமாணங்கள் இருந்தா கூட தயாரிப்பாளரின் குரலாக எப்பயுமே இருக்கக்கூடிய தனஞ்சயன் சார், ப்ளீஸ் we request you to be on the days with us. நான் உங்களுக்கு சுட்டு தான் கூப்பிடுவோம் சார். கன் கொடுங்கப்பா. வழக்கமா மாலை போடுவாங்க இல்லையா, சின்னது. ஆமா சார், உள்ள சொல்ல போறேன் சார். சார் பெரிய கன்ல சுடணுமா சின்ன கன்ல சுடணுமா சார்? சார் இப்படி வந்துருங்க, ஃப்ரண்ட்ல வந்துருங்க சார். ஆடியன்ஸ் பாருங்க சார், பேக்ல சுடணுமா ஃப்ரண்ட்ல சுடணுமா? ரெடி சார், ரெடி சார், கண்ணு முடிக்குங்க சார். ரெடி, ஓகே பாப்பா. இன்னும் ஃப்ரண்டா சார், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போங்க. ரெடி சார். வேணாம் சார், எனக்கே பாவமா இருக்கு சார், வேணாம் சார். பிரபு நீங்களும் வரீங்களா சுடலாம்? டன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வார்ம் வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அது வந்து நியூ பொலிட்டிக்கல் ஃபிலிம் பிளாக் பஸ்டர்னு போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் நாங்க வந்து அட்வான்ஸாக செலிப்ரேட் பண்றோம்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்காக லிரிக்ஸ் எழுதிருக்கக்கூடிய பாடல் ஆசிரியர், கவிஞர் கார்த்திக் மேத்தா சார், we request you to be on the days with us. So சமீபமாக சார் ஒரு நிமிஷம், அவர் வந்து தனஞ்சயன் சார் சொல்லுவாங்க. கன் கொடுத்துருங்கப்பா சார். யார் வந்தாலும் சுட்டு தான் சார் வரவேற்கணும் நீங்க. ஓகே சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். Can you please have the gun? கார்த்திக் கொஞ்சம் சார் தள்ளி வந்துருங்க. லோட் பண்ணியாச்சா? ரெடியா? யா ரெடி. சரி பண்ணுங்க சார். யா ரெடி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரீசெண்டாக 100 பாடல்கள் 100 ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மீண்டும் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்துக்காக காஸ்டியூம் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய மீனாட்சி அண்ட் அனுஷா அவர்கள், காஸ்டியூம் டிசைனர் ஃபார் தி ஃபிலிம். கார்த்திக் வந்து அவங்களை சொல்லுவாங்க, நீங்க போங்க, லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. போங்க அனுஷா. பார்த்து அனுஷா, பத்திரம். பக்கத்துல போங்க. தெரியாதுப்பா, மக்களுக்கு தெரியாதுப்பா. ஃப்ரண்ட்ல போய் வாங்க. Can you also have Miss Meenakshi? இருக்காங்க. Yeah. அனுஷா மீனாட்சி. Oh, sorry madam. Yes. Sorry madam. அங்க கேமரா கண்ணை முடிக்குங்க அனுஷா ப்ளீஸ். பாருங்க. சரி, தேங்க்யூ. Thank you so much for joining. அடுத்ததாக இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் கேஷவ் அவர்கள். சார் பையன் கன் கொடுத்துருங்கப்பா, இந்த ஆப்ஷன். ஆமா சார். வேணாம் பையன் விட்டுறலாம்ப்பா. ஓகே பையன் வேணாம்ப்பா. ரெடி. ஓகே கேஷவ், நாங்களே உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி ஷெல்லி காலிஸ் சார். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? ஷெல்லி ரேகா சுடலாம். ஷெல்லியை சுடுங்க. எங்க படத்தோட பிஆர்ஓ ரேகா வந்து ஷெல்லியை சுடுவாங்க. ரேகா கன் கொடுங்க, பார்த்து சுடுங்க. கேமராமேன் பார்த்து சுடுங்க சார். நீங்களும் கண்ணா பத்திரமா வச்சுக்கோங்க. கேமரா ஃப்ரண்ட்ல வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரேகா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க, கண்ணை முடிக்கிங்க பத்திரமா. ரெடி சார். தனஞ்சய் சார். யா தேங்க்யூ so much சார். ஒரு டிரெக்டர் டிஓபி காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில ஷெல்லி சார், யூ ஹியர் வித் அஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி ஃபிலிம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய செல்முருகன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஓகே, இப்பவும் செல்லோட இருக்காருன்னு நினைக்கிறேன், வந்துருவாரு. சோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகி, தமிழ் சினிமாக்கு அறிமுகமாக்கக்கூடிய திருப்தி அவர்கள். Can we please have you on the days? இப்போ இங்க யாரை சுடலாம்? நீங்க சுடுறீங்களா? பேசாம கதாநாயகி ஓகே சார். ஃப்ரண்ட்ல வந்து சுட்டுருங்கப்பா.
கண்ணு முடிக்கிங்க பார்த்து திருப்தி 1 gun shot க்ளோஸ் யூ எஸ் ஷெல்லி நீங்க சுடவே இல்லையே ஷெல்லி ஒரு ப்ளீஸ். சார் இது வந்து ஆடியன்ஸ்னுடைய கோரிக்கையாக இருக்கு, நீங்க சுட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் ஆமா சார், படத்துல டீசர்லயே வந்து ஒரு பயங்கரமான ரொமான்ஸ் சீக்வென்ஸ் பார்த்தோம். நிறைய நான் சுடக்கூடாதுப்பா, ஆக்சுவலா நிறைய சுட்டனே. இல்ல சார் இந்த ஒரு இந்த ஒரு கேமரா நான் வந்து கடைசியா சுடுறேன், ஓகே எல்லாரையும் சுடுறேன். சரி ஓகே ஷெல்லி சார், அப்போ ப்ளீஸ் டு தி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட். நேத்தா கார்த்திக் க்ளோஸ் யூ ஐஸ். ஷெல்லி பக்கத்துல வாங்க, ஹீரோயின் போங்க, ஹீரோயின் வாங்கிங்கப்பா, க்ளோஸ் யூ ஐஸ். யா தேங்க் யூ Thank you so much. Thank you. அடுத்ததாக இந்த படத்துக்காக வர்க் பண்ண பல முக்கியமான நபர்கள் மேடைக்கு வரப்போறாங்க. We would like to welcome ராமதுல்லா, sound designer. அவர் யார் சுடலாம்? இது வரைக்கும் சுடாத யார் இருக்கா? ஆக்சுவலா நீங்க தான் சுடல. சரி இம்தி சுடுறாரு. ஓகே சுட்டாரா அவரு? போனோட இருக்காரு நினைக்கிறேன். ராமதுல்லா சார், can we please have you on the dais? இந்த படத்தினுடைய சவுண்ட் டிசைனர். சரி கல்யாணி நீங்க சுட்டுருங்க. ஓகே சார். ஓகே அது ரஹமத்துல்லா எங்கப்பா வர சொல்லுங்க ஒரு நிமிஷம். சார் வந்துட்டே இருக்காரு. அடுத்ததாக would like to welcome கைலாஷ் அவர்கள், நடிகர் கைலாஷ் அவர்கள் இருக்காரா? அடுத்ததாக இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் திரு அண்ணாமலை அவர்கள், ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்டர் திரு ராகேஷ் அவர்கள் ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். நீங்க சுட்டுருங்க கல்யாணி. ஓகே ராகேஷ் வாங்கிங்கப்பா. பார்த்து கொஞ்சம் தள்ளி போய் கண்ணை முடிக்கணும் நீங்களும், ஓகேவா? யா தேங்க்யூ. சாரி சார். அடுத்ததாக படத்தினுடைய கோ டைரக்டர் யஷ்வந்த் அவர்கள், can we please have you on the date sir? சவுண்ட் டிசைனர் ரஹமதுல்லா அவர்கள் இங்க இணைஞ்சிருக்கிறாரு. ப்ளீஸ் கன் ஷாட் வாங்கிட்டு போறீங்க. ரமன் முக்கியமா நீங்க வாங்கிட்டு போணும். ஓகே யார் கொடுக்க போறீங்கப்பா? கொடுங்க. அனுஷா சுட்டீங்களா? இல்ல அனுஷா சுட சொல்லுங்க. ஓகே அனுஷா இல்ல தள்ளி வாங்க, தள்ளி ரெடி அங்க பாருங்க. ரெடி கண்ணை முடிக்குங்க சார். ரஞ்சன் சார் கீழே குடிச்சுங்க, திருப்தி கீழே குடிச்சுங்க. ரெடி கண்ணை ரெடி 1 2 3. யா ஓகே தேங்க்யூ so much. அடுத்ததாக நடிகர் இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள். யாரு எஸ்கேப் ஆகி போறாரு? யாரு சார்? வாங்க சார் போய் உட்காருங்க சார். வாங்கி சார் யாரு சொல்றீங்கப்பா? சார் யாராவது சொல்லணுமே சார். தனஜன் சார் ஒன் மோர் டைம் ப்ளீஸ் எங்களுக்கு. அரவிந்த் ராஜ் சார், thank you so much for joining. Another warm welcome for you எங்களுடைய ஸ்டைல்ல. Thank you sir. Thank you so much sir. அடுத்ததாக படத்தினுடைய தொகுப்பாளர் எடிட்டர் தின்சா அவர்கள். ரேமன் ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். இம்தியா சுட்டுங்கப்பா தம்பி, ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போயிருங்க ப்ளீஸ். ஃப்ரண்ட்ல போய் வாங்கிக்கோப்பா. கொஞ்சம் க்ளோஸா போங்க தம்பி. கொடுக்கும் போது டக்குன்னு கொடுத்துடணும்ப்பா, ஏன் டிலே பண்றீங்க? வாங்க இது வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல போய் வாங்கிக்கோங்க தம்பி. அங்க பக்கத்துல போங்கப்பா. அதுக்கு முன்னாடி பயப்படுறாரு. Thank you so much. அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் அருண் பிரபு அவர்கள். இந்த படத்தை அழகாக நமக்கு அமைச்சிருக்கக்கூடிய அருண் பிரபு சார் வரவேற்கணும் ப்ளீஸ். ஷெல்லி நீங்க சுட்டீங்களா? அது வரைக்கும் சுட்டீங்களா? யாரை சுட்டாரு அவரு? சுட்டாரா? ஷெல்லி நீங்க போய் சொல்லுவீங்களா? சுட்டீங்களா? யா மனசுல இருக்க மொத்த வன்மத்தையும் இப்ப காமிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், எங்களுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினீங்களா? சுட போறாங்க, கொஞ்சம் ரியாக்ட் பண்றீங்களா? ஆக்சுவலா இவர் வந்து முன்னாள் டிவி நடிகர், நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஜ்ல சுடும்போது உண்மையாவே புல்லட் பட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு பண்ணி காட்டுறீங்க எங்களுக்காக ப்ளீஸ். பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆஹா விஜய் ஆண்டனி சார், நீங்க ஒரு பையனை காதல்ல சுடும்போது எப்படி சொல்றீங்களோ அந்த ரியாக்ஷன் கொடுங்க. ஆனா நீங்க சார் ரியாக்ஷன் கொடுங்க ப்ளீஸ். ரெடி சார்? நீங்க இயக்க, உண்மையான இயக்குனர் நடிக்க, இந்த காம்பினேஷனே பிரமாதமாக இருக்கு. ரெடி பிரபு ரியாக்ட் பண்ணனும் ப்ளீஸ் எங்களுக்காக. ரெடி ப்ளீஸ் ரியாக்ட். யா ரெடி க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆக்ஷன். யா Thank you so much அருண் சார். Thank you திருப்தி அவர்களே.
அடுத்ததாக இவ்வளவு நேரம் மேடைக்கு வரதுக்கு முன்னாடி அவ்வளவு வைப் இருக்குன்னா அவர் உண்மையாலுமே மேடைக்கு வந்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் ஆண்டனி சார், படத்தினுடைய நாயகன், இசை அமைப்பாளர், ஓஜி கிங் விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட கொடுங்கப்பா. இந்த கன் வந்து சார் நீங்க யாராவது என்ன சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? ரொம்ப நாளா இவ்வளவு கடுப்புல இருக்கீங்க நீங்க தானே. டைரக்டர் சொல்லலாம், நீங்க சொல்றீங்களா அவங்கள சொல்லணுமா பிரபு? ஆக்சுவலா எனக்கு மட்டும் ரெண்டு பேர் சொல்லலாம். ஒன்னு பிரசிடன்ட் சொல்லலாம், பெண் பத்திரிக்கை நீங்க சொல்றீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க அனு, வாங்க 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 ப்ளீஸ் வாங்க. அன்பால சொல்றீங்கப்பா, வாங்க. கொஞ்சம் கண்ணை முடிக்கீங்க பத்திரம். எனக்கு நான் ஆக்ட் பண்ணுமா? நான் பூர் ஆக்டர் சார், எனக்கு என்ன சொல்றீங்க? ஒரு யா ரெடி? வாவ் மேம், தேங்க்யூ. இப்போ வந்து அருண் பிரபு கையால ஒன்று வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அருண் பிரபுன்னு சொல்றாரு. பெருசு வேணுமா சின்னது போதுமா? பெருசா கொடுக்கணுமா உங்களுக்கு? சரி, அருண் பிரபுக்கு ஸ்பெஷலா பெருசா கொடுத்தலாம். தம்பி ஃபயர் ரொம்ப வருமா அதுல? சார் ஜாஸ்தி வருமா? ஆமா தம்பி பெருசா வருமாப்பா ஃபயர்? அதே தானா? சின்னதே போடலாம்ப்பா. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. எஸ் சார். அப்படியா சார்? சரி, சார்ட்ட மைக் கொடுத்தீங்கன்னா சார்ட்ட மைக் கொடுங்க. ஆஹா, இந்த அரங்கத்துல சார் நீங்க மேல வாங்க சார், எக்கச்சக்கமான நீங்க மேல வாங்கலாம் சார், ப்ளீஸ் சார் நீங்க வாங்கலாம் சார். சார் மேல வராங்க, வாங்க வாங்க சார். மேல வாங்க சார், மேல வாங்க சார், மேல. எஸ் சார். இல்ல இவ்வளவு தூரம் பண்ணிட்டதுனால ஒரு கோரிக்கை. சரிங்க சார். அவரு டைரக்ட் பண்ணதை நாங்க பார்த்தது இல்லை. ஓகே சார். அவரை டைரக்ட் பண்ணி நீங்க நடிச்சதை பார்த்தது இல்லை. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தர் சுடுறாங்க, அது எப்படி கீழே விழணும் சொல்லி ரியாக்ஷன் அவர் சொல்லி தருவாரு. நான் சந்தேகம்லாம் கேட்கறேன், கேட்கலாம். கேட்டுட்டு அவர் சுடுவாரு, நீ அவர் சொன்ன மாதிரி நடிக்கணும். நீங்க டேக் நீங்க தான் ஓகே பண்ணணும். சரி, ஓகேவா? பிரபுட்ட மைக் தாங்க. யாருப்பா கோஆர்டினேட் பண்றா? ரெண்டு மைக் தான் இருக்கா? எஸ் தேங்க்யூ. எஸ் சொல்லுங்க சார். சுட வேணாமா? அன்பால சுடலாம் சார். சார் இதெல்லாம் அன்பால நடக்குது. ஐயோ சார் 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 அன்பு சார், அன்பு சார். ஐயோ சார் சார், எனக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒன்றும் இல்லை சார், நெகட்டிவா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க சொல்றது எல்லாமே அன்பால சொல்றீங்கன்னு நினைச்சுக்கிறேன். ஓகேவா சார்? பாசிட்டிவா நினைப்போம் சார். நம்ம அன்பு தான் சார். உங்களே சொல்ல சார், வாங்க சார் நீங்க. சரி பிரபு, நீங்க நடிக்க சொல்லி தரீங்க. ஆக்சுவலா நான் நடிக்கிறேன். பிரபு சொல்லுங்க பிரபு. இல்ல சார், இல்ல அவர் பேசணும். இல்ல இல்ல முதல்ல சொல்லித்தாங்க சார். அப்படியே ஸ்பான்டேனியஸா கிடையாது. நான் எங்க சொல்லி இல்ல நீங்க சொல்லி கொடுங்க. நான் என்ன செய்யணும், எதுக்காக சொல்றீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். என்ன சீன், எதுக்காக சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் இப்பதான் வேணாம் நீங்க சொல்லுங்க. எஸ் எஸ் ப்ரோ. பேசும்போது ஒன்னா பேசிக்கலாம், அப்புறம் வந்து சுடும்போது தனியா பேசிக்கலாம். எஸ் சார் இருக்கு சார். சார் ப்ரமோஷனுக்காக தானே சார்? அதுக்காக தான். டம்மி தான் சார். இல்ல டம்மி தான் இருந்தாலுமே நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன் ஷாட் வாங்கின மாதிரி. கன் ஷாட் வாங்க, அவ்வளவுதானா? அதுல லவ்லாம் இருக்கலாமா? சாகும்போது லவ் எமோஷனோட சாகணுமா? ஒரு சின்னதா ஒரு எஃபெக்ட் மட்டும். எஃபெக்ட் என்ன மாதிரி எஃபெக்ட் லைட்டா பண்ணி காட்டுறீங்களா கொஞ்சம்? எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் சார்? அந்த சவுண்ட்ல நீங்க என்ன வருது அந்த மாதிரி. ரெடி ரெடி நெஞ்சு இப்பதான் கத்தம்பி. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க சுட்டீங்கல்ல, அவ்வளவுதான். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ வெரி மச். பிரஸ் மீட்னுடைய தொடக்கமே இவ்வளவு அமர்க்கடமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் விஜய் ஆண்டனி சார் உண்மையாலுமே என்டர்டெய்னிங்கா எப்பயுமே வச்சிருக்கீங்க. அது உங்களுடைய கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பிரஸ் மீட்டாக இருந்தாலும் சரி. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டாக் அபவுட் தி ஃபிலிம். சோ சக்தி திருமகன், இந்த படத்தை பத்தி படத்தினுடைய குழு பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் தனஞ்சயன் சார், ஐ திங்க் we really want you to begin, so please share us about the film. தேங்க்யூமா. வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆரம்பமே இவ்வளோ கலக்கட்டது, இவ்வளோ கன் ஷாட்டோட ஆரம்பிக்கிறதுனால எவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு படம்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
நம்முடைய தமிழ் சினிமாவுடைய விழாக்கொண்டன் அப்புறம் கொண்டாக்கொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நேற்று ஹைதராபாத்ல வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தாரு. அவர் வந்து தெலுங்குல எவ்வளவு பெரிய வெற்றின்னு பேசியிருந்தாரு. தமிழ்லயும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். இந்த நேரத்துல அஜய் திஷான் மேடைக்கு வர வைக்கலாம். அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபு பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லணும். கம் ப்ளீஸ். அஜய் இஸ் மேட் அ சாலிட் டெபு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது அஜயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை பத்தி பல பேர் பாராட்டி பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. அந்த ஹீரோ அறிமுகம் வார்த்தை காரணமான விஜய் ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனா இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டர்ல அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிக சிறப்பா ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோவா நம்மளுக்கு வந்திருக்காரு. அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. டெபு படமே வெற்றி அடைகிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு 4-5 படம் வெற்றிக்கு பிறகுதான் ஒரு வெற்றியை சுவைப்பாங்க. ஆனா அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் அஜய். கங்க்ராட்ஸ் டு யூ. கங்க்ராட்ஸ். அண்ட் விஜயானி சார் பத்தி சொல்லவே வேணாம். தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகள் அவரை பத்தி பேசும்போது ஒரு விதத்தை தான் சொல்லியிருக்கேன். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமா அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலா அப்ரிசியேஷன் இல்லைனாலும் வணிக ரீதியில மாபெரும் வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயானி சார். சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும், சில படம் கிரிட்டிக்கலா பெரிய லெவலில் பேசப்படாம இருக்கும். ஆனா எல்லா படங்களுமே வணிக ரீதியில வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்கு. நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் சார். உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது, ஆனா உங்களுக்கு மட்டும் அது தெரியுது. உங்க ஒவ்வொரு படத்தையும் வணிக ரீதியில எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டா அவர் படத்தை பண்ணுவார். அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையா ஒரு கிளவுட் மூலமா எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்பயே மேல கிளவுட்ல போயிட்டு அந்த கிளவுட்ல இருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்றதும், அதுக்கு வந்து அடுத்த கட்டமா எடிட்டிங் முடிஞ்ச உடனே டப்பிங் ஒரு குழு பண்ணிட்டு இருக்கிறதும், அடுத்த கட்டமா அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும், சேம் டைம் வந்து சிஜி இருந்தனா சிஜியும் பண்றதும், அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட் வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ்க்காக காமிச்சாருன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஃபைனல் காப்பி பாக்குற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமால மிகப்பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா பிசினஸ் கட்டன். நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிசினஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையே அடைஞ்சிருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பரா இருக்காது. அதை பாக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே வராது. ஆனா விஜயானி சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும், அந்த படத்தை நான் வந்து எப்படி பிரசன்ட் பண்றனோ அதை பார்த்த உடனே அது சேட்டலைட் டிஜிட்டலா இருந்தாலும் சரி, ஹிந்தி டப்பிங்கா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தியேட்டருக்குள்ளோ இல்லை ஆந்திரா தெலுங்கானா தியேட்டருக்குள்ளோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும். அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும், அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும், அந்த குவாலிஃபிகேஷனும், அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும் விஜயன சார்ட்ட இருக்கு. அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களா, பெரிய பெரிய வெற்றி படங்களா மாத்திட்டே இருக்காரு. அந்த வகையில மார்கன் மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தியேட்டர்கள் ரைட்ஸ் தவிர எல்லாத்தையும் வித்துட்டாரு. தமிழ்நாடு தியேட்டர்கள் தவிர இது எல்லாம் வித்துட்டாரு. தமிழ்நாடு தியேட்டர்கள் பெரிய அமௌண்ட் கேட்டுட்டு இருக்காரு. அந்த கன் ஷாட் மாதிரியே எப்படி வந்து இன்னைக்கு சூப்பர் டூப்பரா ஃபயர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கு ரைட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியா அடுத்தது உடனே லாயர் படத்தோட பிசினஸ் ஆரம்பிச்சிருவாரு. அதை கொஞ்சம் பொறுமையா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவு சூப்பரா தன்னுடைய படங்களுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய படைப்புகளையும் சூப்பரா கொண்டு வந்துட்டு இருக்க விஜயானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளவு சூப்பரா பத்திரிகையாளருக்கு முன்னாடி இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் மிக சூப்பரா அமையணும். அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும். அது மாதிரி அமையறதுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருக்கு. நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். அருண் பிரபு நம்ம எல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர், அருவி, வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர். அவருடைய ஒரு வணிக ரீதியில ஒரு பார்வை இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம், ஆனா ஒரு கமர்ஷியலான படம், ஒரு முழுமையான கமர்ஷியல் படம். பார்த்தவொடனே நானே ஆச்சரியப்பட்டேன், அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா நாம வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட யதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாருன்னு. ஆனா யதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா?
சக்தி திருமகன்ல அருண் பிரபு கொடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு படமா வரப்போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இந்த படம் முடிவடையும் போது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. விஜயானி சார் ஆசைப்படுறதே என்னன்னா, நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிசினஸ் மிக பெருசா பண்ணணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து 50 கோடி பண்ண மாதிரி இந்த படம் 50 கோடி பண்ணணும், அடுத்து நான் 100 கோடி பண்ணணும்னு ஆசை எல்லாம், அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா சக்தி திருமகன் அமைச்சு தரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன். அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் திருப்தி இந்த படத்துல அறிமுகமாக வராங்க. திருப்தி, ஆல் தி பெஸ்ட் டு யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷிங் யூ வண்டர்ஃபுல் டெபு அண்ட் கிரேட் சக்சஸ் அண்ட் கிரேட் கரியர் இன் இந்தியன் சினிமா. பிகாஸ் அவங்க தமிழ் நடிகை கிடையாது, அவங்க மராட்டி, நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க, தெலுங்குல நடிக்கிறாங்க. அதனால இந்த இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய பாடல் 100வது பாடலுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் விஜயனே சாருடைய பாடல்களை நீங்களும் உங்களுடைய லிரிக்கோட சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டில் மாறுதோ அப்படின்றதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னரா சக்தி திருமகன் வரப்போது. அவருடைய அறிமுக விழா இன்னைக்கு பண்ணணும்னு, அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டது. எல்லாரும் நீங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பா பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ரேகா, கிரேட் ஷோ அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்க வந்து டெபியூ ஹீரோ பத்தி பேசுறீங்க, உங்க கையால ஒரு பொக்கே பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஐ திங்க் தட் வில் ட்ரூலி பி a wish for us. So can we please have the bouquet? அஜய் தீஷன் அவர்களுக்கு, சோ மார்கன் திரைப்படத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு அருமையான டெபியூ அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. சோ அவர் கையால விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. இது விஜய் ஆண்டனி சாருடைய விஷ், நம்ம ஸ்டைல்ல விஷ் பண்ணுங்கிறது. ஓகே, சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். தேங்க்யூ so much. தேங்க்யூ தனஞ்சயன் சார். தேங்க்யூ. முதல்ல விஜயானந்தி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் இது 25வது திரைப்படம் சாருக்கு. டபுள்ஸ்ன்னு போட்ட மாதிரி சாருக்கும் ஒரு டபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு 25வது திரைப்படம்ங்கிறது. விஜயானந்தி சாரோட எனக்கு மலரும் நினைவுகள் தான் போகுது. அவர் சோலைமேடு கில் நகரில் அப்போ ஸ்டுடியோ வச்சுருந்தார். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு. அந்த பாட்டையே வந்து வேற மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு அவனை எழுதி கொடுத்தேன். அப்போது அப்புறம் சரி, நல்லா மெட்டுக்குள்ளே தத்தகாரத்துக்குள்ளே எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் என்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மெட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதுனேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சரி, நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்களில் நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில், அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ, அதில் இந்த சிடு அந்த பாட்டில் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோட நான் எழுதுகிற முதல் படம் இது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியா இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியா கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கும். அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நாம் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பாக சொல்கிறோமே அப்படிங்கிறது அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கும். வாழும் அப்படிதான், ஒரு தனி மனிதனா, ஒரு இண்டிவிஜுவலா இந்த சமூகத்துக்குள்ள நம்ம எப்படி இருந்தால் இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழில் பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா இந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இல்லை, இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத
கதை வாயிலா எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமாக இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி கண்மணி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் பல நாள் எனக்கு இருந்திருக்கு. அந்த 2 படங்களை வச்சு, அது குறிப்பாக வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ள டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டிய படம். ஆமாம், அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டு போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த படம் உறுதியாக அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும் போது எனக்கு கதையை சொன்னாப்புல. ஆமாம், இன்னும் குறிப்பாக அந்த 2வது பாடலாக வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகளாகவும் மெட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகளில். பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேர் அனித். ஆமாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் நிறையா, அருணுக்குள்ள ஒரு ஆழமான, ஒரு தெளிவான, ஒரு செறிவான ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்களும் அதை பண்ணுவார். இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நம்ம நிறைய பேசலாம். ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது. தின்சா, அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடி மனிதர்கள் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆமாம், நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துட்டு இருக்குது. அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன். ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக அறிமுகம் வர நமக்கு தமிழ் சினிமா வரவேற்கிறது. வாங்க, நிறைய பண்ணுங்க. ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார். அடுத்ததாக சக்தி திருமகன் படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர், ரொம்ப சட்டிலான ஒரு பேலட், ரொம்ப கிளாஸியான லுக்ஸை கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அனுஷா மீனாட்சி அவர்களே, ப்ளீஸ் what you wish to share for us. Hi everybody, and firstly I'd like to start with thanking Vijay Antony sir for giving me yet another opportunity. And idu sir oda na pandra 5th film, and this film is extremely special because it's his 25th film. Happy birthday sir. And Arun Prabhu sir and Shelly sir, thank you so much. It was an honor working with you. And இந்த படத்துல மெயினா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற பெரிய விஷயம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து டீமா உட்காந்து ஒரு சீன்லையும் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் ஆர் பிக் கேரக்டர், ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆன் த ஸ்பாட் தேர் வாஸ் நோ லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ், லாஸ்ட் மினிட் கேயாஸ், எதுவுமே இல்லை. We were all extremely clear as technicians. So thank you Arun Prabhu sir and Shelly sir. And Tripti, you are a darling to work with. எல்லா ஃப்ரேம்லையும் அமேசிங்காக இருந்திருக்காங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. And lastly my team, Pratibha and Nivi, thank you so much for being a huge support. And the AD team also, amazing team. So wishing everyone all the best. And ரொம்ப enjoy பண்ணி work பண்ணியிருக்கோம். I really hope and pray that this movie becomes a huge hit. Thank you so much. Thank you very much Anusha. We also manifest the same. Thank you very much. அடுத்ததாக இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமாக வலம் வரக்கூடிய நம்மளுடைய மாஸ்டர் கேஷவ் அவர்கள். ஸோ அவங்கள்ட்ட பேச போறோம். Can we please have the mic? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ். சக்தி திருமகன் தான் என்னோட செகண்ட் மூவி. எனக்கு சக்தி திருமகனில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா சக்தி திருமகன் எனக்கு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாவே அந்த கான்ஃபிடன்ஸ்க்காகவே மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆளுமை அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க கேஷவ். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் மற்ற லாங்குவேஜஸ்லயும் பண்ணணும். மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் கேஷவ். தேங்க்யூ வெரி மச். பொதுவாக ஒரு படம் பண்ணும்போது திருப்தியாக பண்ணணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேர்லயே திருப்தி வச்சிருக்காங்க. அவ்வளவு கண்டென்ட்டாக இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. நாங்க நம்புறோம். இந்த படத்தினுடைய கதாநாயகி திருப்தி அவர்கள், we would like to hear from you. உங்களுடைய அனுபவம் and how was it to work with Vijay Antony sir, please. Really very happy birthday Vijay sir. May you soar highest of all. Thank you all of you for coming here in such a large number. இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் சார் அண்ட் அருண் சார்.
I had a really very incredible experience working with the entire team. Ellarum, like all departments, costume department, direction department, light department, ellarum ரொம்ப disciplined இருந்தாங்க, ரொம்ப sincere இருந்தாங்க. And Shelly sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was like, how are you, the set and the team, is everything okay, food nalla irukku, and everything. He used to care for me also. So that made me like feel more comfortable from the day one itself. So na eppovum anxious or excited feel panale, even not even on the first day of the shoot. So ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு த என்டையர் டீம், விஜய் சார் அண்ட் அருண் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் திருப்தி. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமாக தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக சக்தி திருமகன் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர். நான் முன்னாடியே இவரை மேடைக்கு கூப்பிடும் போது சொன்னேன், இது ஒரு டிரெக்டர் டிஓபி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் ஸ்கிரீன் வந்து பல கொலாபரேஷன்ஸ் இருந்தாலும் ஆன் ஸ்கிரீன்ல நாங்க பார்த்து வியந்த ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ மீண்டும் வந்து நீங்க அருண் சரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஷெலி சார், இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. தேங்க்யூ. அருண் கிட்ட ஒரு 10 years பேக் வந்து நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது he said என்னோட எல்லா படத்துலையுமே பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி சொன்னாப்புல. அண்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார், ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நோட் பண்ணி வைப்பார். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹில் கெட் இன் டு இட். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ. அருவி, வாழ், சக்தி திருமகன், இந்த வரிசையில நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசி கேட்டுட்டோம். இந்த படத்தினுடைய இயக்குனர், த கிரியேட்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக அவரை பத்தி பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், அதுவும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய யூஎஸ்பியாக இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இப்ப இவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வந்ததுல இருந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சார், பட் இப்ப கட்டாயமாக படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்க நம்புறோம். ஸோ அருண் பிரபு சார், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அது நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி, வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி, ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. விஜய் ஆண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு.
இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். yet another blockbuster waiting for you. ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய அன்பு பாராட்டு. அடுத்ததாக இந்த மோஸ்ட் அவைட்டட் தருணம் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய கதாநாயகன் இவரை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்துறதா, இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துறதா, இல்ல நடிகராக அறிமுகப்படுத்துறதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அவருடைய பர்த்டேங்கிறனால சொல்ல ஒரு மனிதராக அறிமுகப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தை வந்து திரைக்கு கொண்டு வரும்போது அதுல அவரு பெர்ஃபார்ம் பண்றதை தாண்டி பல டேலண்ட்ஸை வந்து உள்ள கொண்டு வராரு. அதுவும் ஃபைனஸ்ட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா வாஹிசன்ல ஆரம்பிச்சு பல டிஜிட்டல் முகங்களும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹீரோயினை வந்து திருப்பியும் விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் மூலமாக தமிழ் சினிமாக்கு கொடுக்குறீங்க. சோ இந்த படம் இல்ல, தொடர்ச்சியாக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. மீண்டும் அதுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் நவ் இஸ் a moment for you sir. நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு கேட்கறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். சோ விஜய் ஆண்டனி சார் for you. உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை, இப்பதான் மீட் பண்ணோம் 1 month முன்னாடி மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூல இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுறீங்க, படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 24/7 வேலையா இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்கறது தான். இன்டர்வியூல நிறைய பேர் நீங்க ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்றேன். படத்தை தானா பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பத்தி நம்ம வந்து பேசி பண்றதை விட யாராவது ஒருத்தர் அன்பா பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. இப்போ உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ள இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லாரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன், ஜாலியா இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமா எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்றேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்க கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய எனக்கு பண்ணிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்றேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்லாம் உனக்கு பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே கண்ணால பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க. அதை வந்து பண்ணி என்னை 25வது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டரா நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் தமிழ்ல நான் மனசுல என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலா பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடிச்சேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பத்தி நீங்க அப்போ அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பத்தி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்க கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகள்ல உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு பல டைமென்ஷன்ல. ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பத்தி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டா பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்துல அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்ல இருக்கா, கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா அவர் கேட்டுட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பாத்துக்கிறேன், செலவை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க பண்ணுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்க நேரத்துல ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற நேரத்துல நான் சொல்லுவேன். பட் ஆனா இல்ல, ப்ரொடியூசர் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளவு பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை நீங்க சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துற விஷயம் எனக்கு அதுதான். நீங்க பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவருக்கு வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்க பண்புக்கும் உங்க குணத்துக்கும் நீங்க எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு என்ன இந்தியாஸ் டாப் 3 டைரக்டர்ஸ்ல அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படிதான். எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்ல இருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பா உங்களை பத்தி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு உங்க படத்தை தெலுங்குலையும் ரிலீஸ் பண்றது ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்க ஆல்வேஸ் வெல்கம். ஆனா நீங்க நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டைரக்டர், ஆக்டர்ஸ், பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பா இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பத்தி ஒருத்தவங்க பெருமையா பேசுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி
மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமை பேசுகிறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி வந்து புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால இவ்வளோ பெரிய அவுட்புட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்றது இருக்கும், அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது. அதை வந்து ஒரு டைரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமகன் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேசாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலா உங்க அடுத்த படம் அப்படிதான் இருக்கணும். நீங்க பிக்ஸ் பண்ண போற ஹீரோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவல்ல. இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவல்ல பேன் இண்டியா ஃபிலிம் நீங்க பண்ணணும். உலகமே வந்து உங்களை பார்த்து, ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட் இப்போ பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சுல உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் ஷெல்லி இருக்காரு, உங்கள் டீம் ரேமண்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருப்பப்பட்ட இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சக்தி திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போவோம்னு நம்புகிறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. யமகாதிக்கு டைரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி, ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யாரை காமிப்பாரு, ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வால் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்க கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நான் வந்து எவ்வளவோ மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு இருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றாரு. சஸ்பென்ஸாக அவன் பண்ணிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணு திருப்தியை. வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்டர்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேற லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணீங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொய்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேற லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சக்தி திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோட சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோட டீம், என்னோட ஆஃபீஸில் என்னோட சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார். இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோட பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உன்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 25th, இன்னைக்கு 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்னைக்கு நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மத்தியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் நான் பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட். தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ரேகா எங்கே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் முடிச்ச பிறகு கேள்வி ஏதாவது பேசலாம், இல்லை இங்கேருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தான். உட்காந்து பிறகு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆசீர்வதிச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பக்கபலமாக இன்னும் எனக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுறீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜயாண்டனி சார். சார் விஜயாண்டனி சார் நிக்கிட்டுமா உட்காரட்டுமா சார்? உட்காருங்க சார். நிக்க வச்சு கேள்வி கேளுங்க சார். நீங்க சார் நிக்கிறேன் சார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். யார் சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உட்காரணுமா? உட்காருங்க சார். கேமரா. எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க எங்க சார் கை மட்டும் யாரு? எஸ் சார். எஸ். ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அருவியிலேயே பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்களும் இப்ப தனஞ்சயன் சொல்றப்ப கூட உங்க பேனர்ல பண்ணா அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா இருக்கும், அது வெற்றி பெறவும் வச்சிருவீங்கன்னு சொன்னாரு. சக்தி திருமகன் வெற்றி திருமணம் ஆகிறதுக்கு என்னென்ன
2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. இல்லை சார், என்னோட இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டைரக்டர் மட்டும்தான் சார். நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிட்டேன். அவருக்கு சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன். மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெல்லாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டாரு சார். அதுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் அந்த கதை எழுதியிருக்கிறாரு. அருமையாக அவரும் ஷெல்லியும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவர் பண்ணிட்டாரு சார். கதையை சொல்லும் போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன், இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்த எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போறாங்க சார் படத்தை. அதான் விஜயானி சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் 25வது படத்தை நல்ல முன்னேறி இருக்கீங்க. தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிசினஸ் இருக்கு, முகம் தெரிஞ்ச இருக்கீங்க. 50வது படத்துல எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? 50வது படத்துல சார் நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார். என்ன செய்யலாம் சொல்லுங்க சார். உங்களுக்கு யாரை வச்சு படம் பண்ணணும், கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்க சொல்லுங்க சார். நான் உங்கள்கிட்ட பர்மிஷன்ல ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சார் என்ன? ஆமா சார், இல்ல அந்த பிளான் எனக்கு இல்லை சார். ஆக்சுவலா அரசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒருவன்ல பண்ணியிருக்கிறேன், யமன்ல பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்நிலை அரசியல். இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்கு அப்படின்றது உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இந்த அரசியல் இருக்காது. யூனிவர்சலா அரசியல் எப்படி இருக்கும் நீங்க பார்க்காத பார்வையில. இப்போ முதல்வன்ல நீங்க ஒரு அரசியல் பார்த்திருப்பீங்க, கோடியில் ஒருவன்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அரசியல் இல்லாம நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷன்ல அவர் கேமரா வச்சிருக்காரு. ஸோ வித்தியாசமா இருக்கும் சார், ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லா இருக்கு சார். நம்மளாம் நிம்மதியா பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க ஜாலியா கேட்கறீங்க, நான் ஜாலியா பதில் சொல்றேன்றதுனால நம்மளா பாதுகாப்பா இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த மூமெண்ட்ல அங்கங்க பிரச்சனைகள் வரதானே செய்யும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும், நம்மளால ஏன்னு கேட்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டை நடத்துறது ஒரு டாஸ்கான விஷயம் தான். அது அந்தந்த டைம்ல ஒழுங்கா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாண்டி சார் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 25 படம் இதுக்கு, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம். ஸோ பெரிய லெவலில் மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. உங்களோட மியூசிக் இப்போ ரீசெண்டாக கூட மதகதராஜா படம் அவ்வளவு பெரிய பிரேக் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். ஸோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா, என்ன படம் அடுத்து கமிட் பண்ணும் சார்? நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில். நான் அதனால மியூசிக்ல கொஞ்சம், ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்க ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே, நீங்க ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர், எனக்கு நீங்கள் காசு தரீங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும். அப்போ ஷூட்டிங்கில் இருக்கேன், அங்கே இருக்குன்னு சரியா உங்களை நடத்தாமல் போயிடக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியராக செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன். இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரம் ஜான்லேருந்து இந்த சக்தி திருமகன் படம் முடிச்சதுலேருந்து அதர் கம்பெனிஸ், அதர் ஹீரோஸோட படம், அதர் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் வேலை வச்சு கொடுக்கலாம் பிளான் பண்ணுறேன் சார். சரி சார். இது வந்து மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார். இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார். இது ஸ்ட்ரெயிட்டாக பீப்புளுக்கான படமாக இருக்கும். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேட்டராக இருக்கும் சார். டேரக்டர் சார், எனக்கு சார் கேள்வி. ஓகே சார். ரொம்ப ஆமாம் சார். ஆமாம் சார். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாம் சார். எனக்கு ஜென்ரலாக இந்த ராசி நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் சார் வாழ்க்கை அமையும்னு நம்பிக்கை. அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கூட மார்கனோட 25ஆம் நாள் முன்னிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொண்டு வந்துருக்கோம். தம்பி ஆமைக்கு மாலை வச்சிருக்கீங்களாப்பா? ஆமாம் வந்துருச்சா? ஆமாம் வரலையா? இம்தியாஸுங்க, இம்தியாஸ்ட்டு கேளுங்க. ஆமாம் என்ன வச்சுருந்தோன்னு சார், அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமா போன்ற வேண்டும் அமீனா போன்ற வீடும் ஒருபடின்ற மாதிரி ஆமா மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பண்ணேன். மார்கன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ். ஆமாம் வந்துருச்சாப்பா, கொண்டு வந்துருங்கப்பா. சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டுடலாம். ஸோ அப்படிதான் சார் என்னோட எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது சார். நம்ம மனசு எப்படின்றது தான். அப்படின்றதுனால இந்த சக்தி திருமகன் அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான். ஏன் இத்து போட்டீங்க? இலக்கணப்படி இத்து வரணும்.
அதான் சார், எனக்கு வந்து நீங்களா இருக்கீங்களா சார், எனக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்க சார். டைரக்டர் அருண் பிரபு வந்து இங்க சார். எஸ் சார். தம்பி நான் இல்ல நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வந்து கதாநாயகிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணுவாரு. ம். சோ இதுல வந்து உங்களுக்கு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்கா? ஏன்னா ஹீரோ வந்து பெரிய ஹீரோ. ம். சோ அதுல வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாரா, ம். இல்ல உங்களுக்கு தான் சார் மெயினான கேரக்டர் சொன்னாங்களா? இல்ல இருக்கு தம்பி, ரொமான்ஸ் எல்லாம் பண்றேன். ரொமான்ஸ் இல்ல சார், நீங்க எல்லா படத்துலயும் ரொமான்ஸ் தான் சார் பண்றீங்க. தம்பி ஏங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், மண்ணலி போட்டுறாதீங்க. ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா, என்னை பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. இப்பதான் ஸ்லோவா டைரக்ட்ல ஓப்பன் ஆகுறாங்க. நானும் பண்ணிருக்கேன்ப்பா. எப்பவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க. சிங்கிள் போட்டா அது வேற கேரக்டர். இப்ப டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க. டபுள்ஸ் ஏன் மெயின்? ரெண்டு விஜய் ஆண்டனியா படத்துல? உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தோணுதுன்னு நினைக்கிறேன். டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. இந்த படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்றோம் நாம. டபுள்ஸ்ன்னு போட்டா நீங்க நல்ல விதமா புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றோம் நாங்க. நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது? ஆக்சுவலா இல்ல, மைக் கொடுங்க தம்பி, மைக் கொடுங்க தப்பா, மைக் கொடுங்க. இந்த டபுள்ஸ் போட்டா உங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா, அதனால கேட்டேன். ஓ, நீங்க டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேக்குறீங்களா? ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன். இல்ல அப்படி இல்லப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன் உங்களை, சாரி. இப்படிதான் கேட்டீங்கல்ல? சரி, ஓகே. நான் என்னமோ என் மைண்ட்ல வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, சாரிப்பா. நான் தான் தெரிஞ்சுன்னு போல் இருக்குல்லப்பா. டபுள் என்ன சார், மைக் கொடுங்க. மைக் சார், விஜயாண்டன் சார். பிச்சைக்காரன் 3 நான் டைரக்ட் பண்றேன் சார். ஆக்சுவலா அதுக்கான கதை ஒர்க் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்றேன். தேங்க்யூ சார். விஜயாண்டன் சார், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 25வது இது தேங்க்யூ. சக்தி திருமகன் வச்சீங்க. ஆனா பராசக்தி டைட்டில் இன்னும் அதை விட சூப்பரா இருந்தது. அதுவும் அரசியல் தான், அதுவும் கலைஞர் தொடங்கினது தான். இப்போ உங்க பேர்லயே அரசியல இறங்கி இருக்காரு யாரு? விஜய். ஓகே. சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி அந்த அரசியல் வருமா? இன்னும் தெளிவா கேளுங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. எனக்கு புரியல, நீங்க இன்னும் பொறுமையா கேட்டா எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. ஆமா. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. நான் பாணியா? ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல்ல தான் தம்பி, இது கருப்புப்பா. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமா. சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? தம்பி எனக்கு இன்னும் புரியல. இல்ல சார், அரசியல் தப்பா வச்சுக்காதீங்க, நான் நேர்மையா பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். ஆக்சுவலா இந்த படத்துல புரோக்கரா வேலை செய்யறேன். நான் புரோக்கர் தானே, நான் ஒரு புரோக்கர். ஆக்சுவலா கதையும் சொல்லிட்டாரு புரோக்கர்னு. அரசியல் புரோக்கர் சார். கரெக்டா சொல்லாம அந்த விஷயத்த உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, வெளியே சொல்லுங்க. ரெண்டாவது அரசியல் புரோக்கர். ஓகே. பிறந்த நாள் அன்னைக்கு சுட்டு வரவேற்கணும்னு ஏன் ஆசைப்பட்டீங்க? அன்பால சுடணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல, எல்லாம் டயர்டா வந்து உட்காந்துருப்பீங்க, பல பிரஸ் மீட் பார்த்துட்டீங்க இல்லையா? இன்னொரு பிரஸ் மீட் அப்படி ஆயிடக்கூடாது, உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும், ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன். ஆக்சுவலா பிளஸ் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல, இதனால அது ஆயிராது, நத்திங் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிம்பாலிக்காக. சரி, எப்போ செருப்பு போடுவீங்க? நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு, நீங்க கழட்டி பாருங்க, வேற லெவல்ல ஆயிருவீங்க நீங்க. சூப்பரா இருக்கு. விஜய் எடுத்து சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அப்புறம் சமீப காலமா படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது. அந்த அரசியல் படங்கள்ல பொதுவா ஜாதி இல்லைன்னா மதத்தை பத்தி தான் நிறைய பேசுறாங்க. இப்போ சமீபத்துல வர படங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கு, மதம் சார்ந்து தான் வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க. இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது, அரசியல் படம் சொல்லி சொல்றாரு. இதுல எந்த அரசியல் வந்து பேசுறாரு? சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சாரு. அது முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்குமா, இல்ல கிறிஸ்டியனுக்கு எதிராக இருக்குமா, யாருக்குமே இல்ல யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா? எந்த மாதிரி அரசியலை பேச போகுது? மக்களோட அரசியல் பேசுறாங்க சார். ஆக்சுவலா நாட்டுல என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையா இருக்கும். நீங்க மேபி அருண் பிரபு கரெக்டா சொல்வார் அதுக்கு. சொல்லுங்க நீங்களே சார். அதான் சார், சார் விஜயாண்டி சார். சார் இப்ப வந்து செப்டம்பர் 5 வந்து படம் 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் வந்து பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம். நீங்க சோகமாவே இருக்காதீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஓகே சார். உடம்புக்கு எடுத்துக்க போறீங்க, நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்ப என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தியேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். சோ உங்களுக்கு என்ன, உங்க பேண்டர்னா உங்க பெரிய
தேட்டருக்கு நாங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ எப்படி இதை வந்து சரி பண்ண போறீங்க? இல்லை உண்மை சரி பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தேட்டர், நமக்கு ஒரு 400 தேட்டர் கிடைக்கும். இப்போ ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றா வந்தால் தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தனியாக ஒரு படம் வந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பசிக்கு வந்து தீனி போடணும் இல்லையா? அதனால என் படமும் வந்து இருக்கும், அவங்க படமும் வரும். ஒருத்தரை மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாளில் வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும். அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமாக வந்துட்டு போயிருக்கேன். ஸோ விஜய் தம்பி வருவாங்க, கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு வரேண்ணா. இல்லை கண்டிப்பாக வருவாங்க, நெக்ஸ்ட் டைப் பண்ண கண்டிப்பாக. ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் ஜென்ரலா இந்த படத்துல பேசணும் நீங்க. ஓகே. சரி, இந்த படத்துல நீங்க வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஜென்ரலா எப்பவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா விட்டீங்க டைரக்டர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி, ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆயிடுமோ, கால் ஷீட்டை முடிக்கணும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஹீரோயின் தாண்டி நீங்க ஏதாவது டென்ஷன் ஆயிருக்கீங்களா? இவர்கிட்ட கேளுங்க, அருட்பிரபு தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பிரபு, என்னாச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு தூரம் ஒரு ஃப்ரீடமா இருந்தாரு? கம்ப்ளீட்டா நம்ம கால் தான், உங்களோட தான். ஆமா. அண்ட் விஜய், உங்களோட படங்கள் எப்பயும் பாடல்கள் இப்போ வித்தியாசமான வரிகள் இருக்கும், நிறைய மக்காயல் ஆகட்டும், நாக்குமுக்கு ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகளை திருப்பி நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த படத்துல ஜில்னு ஒரு பாட்டு இருக்கு, கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாவே இருக்கும், ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும். இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமா வச்சுதான் மியூசிக் பண்றேன். இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பல எப்படி உங்களுக்கு மக்காயாலா, கூலி விரும்புது, அந்த மாதிரிலாம் சாங்ஸ் கண்டிப்பா வரும். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ சார். பர்த்டே பாய் விஜய். தேங்க்யூ. சக்தியின் வரலாறுல வெற்றியின் திருமணம் கண்டிப்பா வருவீங்க. தேங்க்யூ சார். இந்த 2 சாங்ஸ்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ், ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது கண்டிப்பா தெரியறது. சரிங்க சார். சிம்பாலிக்கலி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சரிங்க சார். வாட் கேன் தி ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட்? ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணல சார், டீச்சர்ஸ் டே பண்ணுன்றது பிளான் பண்ணல. ஏன்னா என்னோட அடுத்த படமான லாயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3 மாதம் கேப், 4 மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேற படம், அருமையாக வந்துருச்சு. ஒரு பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம், நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாதமா வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை சார். அன்னைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வர்றது சந்தோஷம் தான் எனக்கு. லீவ் விடுறாங்களா டீச்சர்ஸ் டேக்கு? லீவ் விடுறாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு? இல்லையா? விட சொல்லலாம்ல சார்? சரி, ஸ்கூல்ல கொண்டாடணுமா? சரி, ஓகே. அருண் சார், நீங்க இந்த சமூக அரசியலுங்கிறது வேற, ஓட்டு அரசியலுங்கிறது வேற. சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூகத்துக்கு போராடுவாங்க, பேசுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வாகை சந்திரசேகர் கேரக்டர் என்ன பேசுது? அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார். இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார். படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது. சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்கு வாகை சாருக்கும். இன்னைக்கு மதுரையில் இருக்காங்க, அதனால வர முடியல சார். அதை கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம், மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம், தேர்தல் அரசியல் பண்ணல சார். டைரக்டர் சார், வாகை சந்திரசேகர் சார் கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது, ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்? ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்றீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி உங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க. நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவியலையும் சரி, வாழ்லையும் சரி, இதுலேயும் சரி, இவங்க ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க. அது எப்படி, என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க? பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார். நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும் போதும் வந்து அதே இயல்பா அழகா இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் சார். கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின். மேடம், ஒரு கொஸ்டின். திருப்தி உங்க பேரு? திருப்தி. விஜய் ஆண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளவு லெவல்ல திருப்தியா இருந்தது? என்ன ஃபீல் பண்றீங்க? தமிழ்ல திருப்தினா சாட்டிஸ்ஃபைட் எந்த லெவலுக்கு இருந்தது?
Oh, how satisfied. Yeah. I'm waiting for him to listen. Yeah. So as I said earlier also, it was incredibly satisfying experience working with the entire team and Vijay sir, of course. Being my first, I mean, this is a first feature film for me. I had never imagined that I would get casted in a film with such great passionate people. So yeah, I mean, it is really very satisfying and humbling at the same time. I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. Yeah. டைரக்டர் சார், சார் படத்தை கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு போட்டு காட்டினீங்களா? அதான் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும், போட்டு காட்டினீங்களா? அவர் என்ன சொன்னாரு? கண்டிப்பாக இனிமே தான் சார் போட்டு காமிக்கணும். ஃபைனல் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, மிக்சிங் இதெல்லாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக போட்டு காமிக்கலாம் சார். அதனாலதான் பர்டிகுலரா கேட்டோம். கேளுங்க சார். படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னீங்களா? இந்த படம் ஆமா ஆல்ரெடி ஆமா வந்துட்டு இருக்கு. சாரி சார், ஆமா வந்து ஆமாக்கு வழி விடலாமா? ஆமா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமாக்கு மாலை போட்டு தேங்க்ஸ் சொல்றோம். அது சூப்பர். சாரி, உங்களுக்கு ரொம்ப நாளா வந்து பழமொழி வச்சு அசிங்கப்படுத்திட்டோம், அதனால வந்து அப்படி சொல்லி மாலை. உங்களுக்கு ஓகே தம்பி? ஓகே சார், வாங்க நீங்க மாலை போடுங்க வாங்க. நான் மாலை போடுறேன். கேட்கலாம், இன்னும் கேட்கலாம் சார். விஜய் ஆண்டனி சார், எங்க சார் இருக்கீங்க? ஆமைக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்க பத்திரிகையாளர் சங்கம் 71 ஆண்டு பாரம்பரிய சார்பா சால்வை உங்களுக்கு வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் சால்வையை போட்டுறோம். அண்ணன் கௌரவ தலைவர் நெல்லை சுந்தரராஜன் சார், எனக்கு சால்வை போட்டு பழக்கம் இல்லை, நான் வாங்கி உங்கள்கிட்ட போட்டுறேன். ஓகே சார், ஆமா நெல்லைக்கு போடுங்க, அவர் சீனியர். அது மனைவி கலைமாமணி, மனைவி கலைமாமணி நெல்லை, அப்புறம் பாலா மோகன், சரண் சார் வந்துருங்க. அப்புறம் வந்து கடைசி இது வேற வழக்கமா வந்து அது சொல்றேன், ஒரு இன்னொரு மேட்டர் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய் ஆண்டனி சாருடைய பிறந்த நாள். சோ யூசுவலா கேக் தான் கட் பண்ணுவாங்க, பட் we have another thing. சோ அது நமக்காக வந்துட்டு இருக்கு. தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நிர்வாகிகள் இப்ப விஜய் ஆண்டனி சாருக்கு கௌரவிக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சோ மேடையில ஆமா வந்தாச்சு, and இப்போ மாலை போட வேண்டிய தருணமும் வந்தாச்சு. எல்லாரும் சேர்ந்து ஆமாக்கு மாலை போடுறோம். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் நில்லுங்க சார். சோ யாரு மாலை போடுறீங்க சார்? நீங்க போடுறீங்களா ஆமாக்கு மாலை? வாங்க தம்பி, நீங்க போடுங்க. வாங்க தம்பி, வாங்க நீங்க போடுங்க சார். ஆமா சார், ஆமடிக்கு போனாலும் போத்த சார், போடுங்க சார், போடுங்க சார். தேங்க்யூ. வாங்க வாங்க. உங்க பேரு வந்து போச்சு. பத்மா அவர்கள் வந்து ஆமைக்கு மாலை போடுற. வரேன் சார், வரேன். நான் அந்த பக்கம் நிக்கிறேன் சார். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ பதிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தம்பி. எஸ். ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமா போந்த வீடும் அமீனா போந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்லேருந்து தூக்குறோம், நம்மளாம் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த ஆமையினால தான் படம் ஹிட்டாக இருக்குல்ல மார்கன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமாக கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வித்தியாசமா பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே, பிரியாணி கொண்டாடுறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ 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 ஸோ மச். மேடைக்கு வந்த எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய நன்றி. பொதுவாக விஜய் ஆண்டனி சார் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ் அண்டர் திஸ் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி இன்னைக்கு அழகாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்தே நிறைய மொமெண்ட்ஸ் நமக்காக கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வரிசையில இதுவும் இருந்தது. அண்ட் மீண்டும் இப்ப விஜய் ஆண்டனி சாருடைய பிறந்த நாள் அப்படிங்கறனால கேக் இல்லாம பிரியாணி வெட்டி கொண்டாட போறோம். ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இப்ப நமக்காக பிரியாணி வெட்ட போறாங்க. லைட்டர் யார்ட்டையா இருக்கா சார்? லைட்டர் மேடம், லைட்டர் யார்ட்டையாவது? தம்பி லைட்டர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் உங்க பேர் சார்? சோ ஒட்டுமொத்தமாக குழு இணைஞ்சு இந்த பிரியாணியை வெட்டணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. ஓகே சார். சார் நீங்களே வெட்டுறீங்களா யாராவது வந்து? சரி தம்பி நீங்க வாங்கப்பா, நீங்க தான். சரி சரி சரி, தேங்க்யூ. நீங்க ஊதுறீங்களா?
ரெடியா? ரெடி. சரி நீங்க ஊதுங்க. தம்பி நீ ஊதுப்பா. ஹாப்பி you. பர்த்டே Thank டு you. our favorite Thank you. விஜய் ஆண்டனி சார். மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய விஷஸ். தம்பி என்னப்பா ஸ்பூன் வந்துட்டு ஒரு நிமிஷம். இம்தியாஸ் ஒரு யூ வாண்ட் பீஸ் ஆர் ரைஸ்? ஓகே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஓகே. பீஸ் ஸ்பூன் கொடுங்கப்பா. கையில் கொடுக்க முடியுமா? எஸ் தம்பி. சரி. ஆடி அமாவாசையா? will you eat பிரியாணி? சார் தம்பி ஸ்பூன் இல்லாம பிரியாணி கொடுத்துருக்கீங்கப்பா. என்னப்பா ஆர்கனைஸ் பண்ணீங்க ஈவெண்ட்டை? ஒரு நிமிஷம் கையிலேயே ஊட்டிடலாமா? இது வந்துட்டே இருக்கு சார். ஐ திங்க் நம்ம கட் டைம் ஆனா சொல்லுங்க. கையில எடுத்து விட்டுறேன். வெயிட் பண்றாங்க. ஸ்பூன் இல்லையா தம்பி? யா எல்லாருமே சேர்ந்து நம்மளோட விஜய் ஆண்டனி சாருக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் many more films to come. 25th film ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களின் சார்பாக டைரக்டர் பிரபு. சார் வாங்க ப்ளீஸ். டியூ பிக்சர் ஷெல்லி ப்ளீஸ் கம். ஷெல்லிக்கு பெரிய பீஸ் வந்துச்சு தம்பி. இதப்பா ஷெல்லி சாரி பீஸோட வந்திருக்கு ஷெல்லி. சார் உங்க ரிப்போர்ட் இருக்கு. சரி நீங்க தம்பி வாங்க. கவிதா மேடம் வாங்க ப்ளீஸ். வாங்க ப்ளீஸ் கம். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா? சரி தப்பிக்க கூடாது. நீங்க நான்வெஜ் வாங்க ப்ளீஸ். என்னப்பா வாங்க பாயத்து வரைக்கும்பா ப்ளீஸ். பாய் தருங்க ப்ளீஸ். பிரியாணி தானப்பா. சரி நீங்க கல்யாணி வெஜ்ஜா? வெஜிடேரியன். ரேகா வந்துருங்க. ரேகா தேங்க்யூ. பிரபு வந்துட்டீங்களா? அருண் பிரபுக்கு மட்டும் பீஸோட முந்திரி பருப்பு போட்டு தந்துடுறேன். சாரி. ஸோ தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு தம்பி வாங்கப்பா. நீங்க ராசியா நாள் எனக்கு வாங்க மேலே வாங்க. உங்களை பார்த்து ராசின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தானே. பீஸ் வேணுமா? இந்த முந்திரிலாம் உங்களுக்கு தான். எல்லா முந்திரி கொடுத்து விஜய் சார் சாரி ஃபார் தி குற்றவை நிமி. தேங்க்யூ ஸோ மச் நிமி. வெஜிடேரியனா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். தேங்க்யூ. உங்களுக்காக சில நபர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு கௌரவிக்கிறோம். நான் தான் போறேன் சார். நான் தான் போறேன். இல்ல தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம்னுடைய நிர்வாகிகள் மேடையில் நின்றிருக்கிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். மீண்டும் ஊடக நண்பர்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சோ ஒட்டுமொத்தமாக இப்ப இணைஞ்சு குரூப் போட்டோ எடுக்க போறோம். சோ சக்தி திருமகன் குழு ஒட்டுமொத்தமாக இணையணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே இணைஞ்சு குரூப் போட்டோ அண்ட் வீடியோ மட்டும் எடுத்துடலாம். So the entire team of சக்தி திருமகன் அப்படியே முன்னாடி வந்துடலாம். So first photos எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்துக்கலாம். So முதல்ல photos எடுக்க போறோம். So team அப்படியே ஒரு 2 steps முன்னாடி வந்துடலாம். ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துக்கோங்க. பாத்திமா
விஜய் ஆண்டனி கம்பெனி, விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன், மீரா விஜய் ஆண்டனி பிரசன்ஸ் சக்தி திருமகன் திரையரங்குகள்ல செப்டம்பர் 5th வெளியாக இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் கண்டிப்பாக நீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த திரைப்படத்திற்காக. எங்களுக்காக வந்ததுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. பிஃபோர் வி வைண்ட் அப், இது ஹீரோயின் சார்பாக நம்மளுடைய விஜய் ஆண்டனி சாருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு.